5 ஆகமங்களிலே, ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரை கர்த்தருடைய சிருஷ்டிப்பு, ஆபிரகாமின் சரித்திரம், இஸ்ரேல் ஜனங்களின் பெருக்கம், அடிமையாக அவர்கள் கொண்டு போகப்பட்ட விதம், தேவன் மோசையை அனுப்பி அவர்களை வனாந்தரத்திலே வழியாக அற்புதங்கள் மூலமாக கொண்டு வருகிறார். மோசையினுடைய காலங்கள் கர்த்தருடைய அநாதி திட்டம் தீர்மானத்தின்படி நிறைவு பெறுகிறது. அடுத்து தலைமுறை, அடுத்த தலைமைத்துவம் இந்த யோசுவாவுக்கு கடந்து வருகிறது. கிட்டத்தட்ட ஆண்கள் பெண்கள் இஸ்ரவேலர் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்க்கும்போது 20 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள். கிட்டத்தட்ட மதுரை சிட்டி பாப்புலேஷன், மதுரை சிட்டியில் உள்ள பாப்புலேஷன் ஏறக்குறைய 14-15 லட்சம் என்று சொல்லுகிறார்கள். ஸோ 20 லட்சம் இந்த மதுரை சிட்டி லிமிட். இவ்வளவு திரளான ஜனங்கள், அவர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் பொறுப்பு. தலைமைத்துவம் என்பது ஜனங்களை வழி நடத்த இருப்பது, அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. தண்ணீரற்ற தலைவனாக மோசே அவர் வழி நடத்தி வந்துட்டார். மோசேயினுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அடுத்து ஒரு புதிய தலைமுறை எழும்புவதற்கு கர்த்தர் ஆயத்தமா. எப்போதும் ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தலைமைத்துவம் என்பது, கர்த்தர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யும்போது அது தொடர்ந்தேர்ச்சியாய் கண்டினியூவஸா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை, அதான் அவருடைய சித்தம், விருப்பம். அதை பாருங்க, மோசே மரித்த உடனே சாப்டர் க்ளோஸ், அப்படி அல்ல. அடுத்து ஒரு தலைவனை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இந்த தலைவனும் திடீரென்று அப்படியே முளைத்து விடவில்லை. மோசையின் கீழே 40 ஆண்டு காலம் அவருக்கு உதவியாய் இருந்தவர். 40 ஆண்டு காலம். மோசையினுடைய வயது 120 வயது இல்ல, அதுல 80வது வயதிலே இந்த எகிப்தின் தலைவனாக அவர் பொறுப்பேற்று அவர் நடத்தி வந்த மீதி அந்த 40 ஆண்டுகளும் யோசுவா அவரோடு கூட பயணித்தவர். கர்த்தர் அதனால தான் மோசேயை அடுத்த தலைவனாக சொன்ன. 20 லட்சத்துக்கு அதிகமான மக்கள், எத்தனையோ ஆண்கள் இருந்திருப்பாங்க, பலசாலிகள் இருந்திருப்பாங்க, எத்தனோ திறமசாலிகள், நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் மோசையை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதிகாரத்தின் முதல் வசனங்கள், கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி. ஒரு தலைமைத்துவம் மறைகிறது. உடனடியாக ஆண்டவர் அடுத்த தலைமுறை, யங்கர் ஜெனரேஷன், மோஸ்ட் வைப்ரண்ட், ரொம்ப, அதாவது மோசையை விட ஆண்டவர் சொன்னார் இல்லையா புதிய ஏற்பாடு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அதுபோல மோசே ஒரு விதத்திலே அவர் வேற லெவல். அவர் தான் the first leadership. அவரை போல ஒரு தன்னிகரற்ற தலைவர் யாரும் பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த யோசுவா இருக்கார் பாருங்க, இவர்கிட்ட ஸ்பெஷாலிட்டி நிறைய, மோஸ்ட் வைப்ரண்ட். அவர் ஒரு ஃபைட்டர், ஒரு
தீவிரமாய் கர்த்தருக்காக அரும்பெரும் காரியங்களை செய்து கர்த்தருடைய சபையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே 40 ஆண்டு காலம் மோசேயினிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டு மோசேயை அப்படியே பார்த்து 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 அவருடைய கிரிகள் எல்லாம். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை தேவ சமூகத்தில் அமர்ந்து பொறுமை. 40 ஆண்டு காலம் என்பது அது சாதாரண விஷயம் அல்ல. அவ்வளவு வருஷமா கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திருந்து ஆண்டவர் இந்த யோசுவாவுக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். இந்த 10வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் போங்கள், get up and walk, go with the strength that you have. அன்றைக்கு கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், கிதியோனே, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எழும்பு, போ, நீ பயப்படாத. நீ செய்ய வேண்டிய தூரம் வெகு தூரம். சோர்ந்து விடாதீர்கள். இந்த மாதம் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். நீங்கள் போங்கள், மோசே மரித்து விட்டானே அப்படின்னு அப்படியே 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 ஸ்டக்கப் ஆயிராதீங்க. அதுதான் தேவ திட்டம். மோசேயே வாழ்நாள் முழுசும் எல்லா காலங்களிலும் மோசேயே இருக்க மாட்டார். அவருக்கு குறிக்கப்பட்ட காலம் வந்து அவர் போய்விடுவார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இது நபர்களை குறித்து மட்டுமல்ல. ஒரு குடும்பம், கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு வேலை, கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஊழியத்தில் ஒரு பொறுப்பு, சின்னதோ பெருசோ உண்மை உத்தமமாய் அதை செய்யும் போது நம்மள எந்த ஒரு சோர்வும் கலக்கமோ இனி என்ன நடக்கும், இனி அடுத்து யார் அப்படிங்கிற அந்த 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 கவலை, அந்த பதபதைப்பு, அந்த அந்த வருத்தம், அந்த ஒரு அவிசுவாசம். மோசே இருந்தார், எல்லாம் செய்தார், இனி எப்படி? அப்படியே வேண்டாம். உடனடியாக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, யோசுவாவே நீ எழும்பு, ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போங்க. இந்த 10வது மாதத்தில் ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா, எனக்கும் நம் சபை மக்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், எழும்புங்கள், போங்க, வாக்கு பண்ணின பரம கானான் தேசத்தை நோக்கி நீங்கள் போங்க. இப்படி போகிற வழியிலே ஆண்டவர் சில எல்லைகளை குறிக்கிறார். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இதே இடத்துல கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் தீவிரமாய் செய்ய அப்படி சொல்லிட்டு தான் ஆண்டவர் இந்த யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும்
உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. அதான் ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஐ வில் பி வித் யூ. உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். இரண்டாவது வாக்குத்தத்தம், அதான் மெயின். மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இந்த மூணுமே பாருங்க, ரொம்ப ஒரு வித்தியாசமான முப்பரிமாண 3 டைமென்ஷன். உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, ஜீவிய காலம் மட்டும். இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த 10வது மாதத்துல ஆண்டவர் இந்த 3 வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் உங்களுக்கு, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, சில டிரான்சிஷன்ல இருக்கிறோம், வீடு மாறி ஷிஃப்ட் ஆகி அப்படி எல்லாம், வேலையில சில ஷிஃப்டிங், சில காரியங்கள் நடந்திருக்கிறது, படிப்பு உயர்வு, ஹையர் ஸ்டடீஸ், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் டிரான்சிஷன், எக்ஸாம்ஸ் அப்படி எல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஊழியங்களிலே ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு செல்ல ஆண்டவர் நம்மளை குறித்து தேவ திட்டம் கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாம் எதுவா இருந்தாலும், சில பலவீனங்கள், சில சுகவீனங்கள், சில இழப்புகள் நம்ம குடும்பங்கள் சந்தித்து இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியாததல்ல. ஆண்டவர் சொல்றார், நீ போப்பா மோசே, அவனுடைய காலம் முடிந்து விட்டு, அவ்வளவுதான். அடுத்து எழும்ப வேண்டியது நீங்களும் நானும் தான். அடுத்து போங்க அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல, ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. இரண்டாவது, நான் உன்னோடு இருப்பேன், ஐ வில் பி வித் யூ. பெருமனே ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கலாம் இல்லையா? நான் உங்க கூட இருப்பேன்ப்பா, உலகத்தின் முடிவு வரையும் தான் நான் உங்களுடனே இருக்கிறேன், அப்படி சொன்னார் இல்லையா ஆண்டவர்? அப்படி சொல்லி இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்றாரு? அதுக்கு ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறார். என்ன கம்பாரிசன்? நான் உன் கூட இருப்பேன். எப்படி தெரியுமா? நீ பார்த்தையே 40 வருஷம் மோசே, அவரோடு கூட நான் எப்படி இருந்து கிரியை செய்தேன், அப்படியே அதை போலவே கடந்த நாட்களிலே கர்த்தர் செய்த நன்மைகள், 25 ஆண்டுகள் நான் எப்படி இருந்தேன், எவ்வளவு நன்மைகளை செய்தேன், அதே போலவே நான் இனி வரும் நாட்களிலும் ஆண்டவர் நம்மளோட இருப்பேன். ஆண்டவர் நம்மளோடு இருப்பது, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு கூட வருகிறதுனால அல்லவா? கர்த்தர் இருக்கிறதுனால தாங்க நாம இம்மட்டும் ஜீவனோடு இருக்கிறோம், சுகத்தோடு இருக்கிறோம், பலனோடு இருக்கிறோம். அது அவருடைய கிருபை. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன், ஐ வில் பி வித் யூ. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த திட நம்பிக்கை, தைரியம் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். மூன்றாவது, அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் விலகிவிட்டால் அல்லது அவருடைய பிரசன்னத்திலிருந்து நம்ம போயிட்டோம்னா நம்ம ஒன்றுமில்லை. ஆதாமுக்கு ஏற்பட்ட நிலைதான் ஏற்படும். மறைவு, அவமானம், நிந்தை. ஏனென்றால் பாவம் செய்து விட்டான். அவருடைய பிரசன்னம் அவரை விட்டு கடந்து போனது என்று சொல்வதை விட, அவருடைய பிரசன்னத்தில் இவன் இருக்க முடியவில்லை. அதனாலதான் இவன் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான். அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கிய நிலை அவருடைய பிரசன்னம் இல்லைன்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டு விடும். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன் கூடவே இருக்கிறேன். அது மட்டுமல்ல, உன்னை கைவிடுவதில்லை. சில நேரங்களிலே மனிதர்களால் நம்ம கைவிடப்பட்டிருப்போம், டாக்டர்களால் கைவிடப்பட்டிருப்போம். சில வேளைகளிலே சில முக்கியம், மலை போல நம்பி இருந்தேன் பாஸ்டர், மலை போல நம்பி இருந்தேன்.
பாஸ்டர் மட்டும் இதுக்கு விதிவிலக்கு அல்ல. சில நபர்களை, சில காரியங்களை, சில உதவிகளை, சில ஒத்தாசைகளை மலை போல நம்பி இருக்கலாம். மனிதர்கள் கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஏனென்றால் அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். நாம் அல்ல, நாம பிடிச்சிருந்தா கூட நம்ம விட்டுருவோம். ஆனால் அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அருமையானவர்களே, 5 விஷயங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த யோசுவாவினுடைய தலைமையில அவர் வைத்திருந்த 5 காரியம். நாம விரிவாக வருகிற நாட்கள்ல அதை குறித்து நாம தியானிப்போம். முக்கியமான விஷயம் என்னவென்றால், யோசுவா இந்த தலைமைத்துவத்திற்கு வருவதற்கு பாருங்க, கர்த்தர் கொடுத்த வார்த்தை அப்படியே. ஆண்டவர் இந்த 3 வாக்குத்தத்தம் சொன்னார் இல்லையா? என்னென்ன சொன்னாரு? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. 2வது, மோசையோடு இருந்தது போல உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. அந்த 3 யோசுவாவினுடைய வாழ்க்கையில் இது ஆரம்பத்தில் சொல்லுகிறார். அது அப்படியே நிறைவேறினதை நான் பார்க்கிறேன். within 6 years, 6 ஆண்டுகளிலே இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆண்டவர் யோசுவாவையும் ஜனங்களையும் அனுப்பி within 6 years ஆண்டவர் அற்புதமான கிரியைகளை செய்தார். முதல் வாக்குத்தத்தம், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ஒருத்தரும் யோசுவாவுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஏழு ஜாதிகள் துரத்தும். 6 ஆண்டுகளில் 7 ஜாதிகள் துரத்துனா. 31 ராஜாக்கள், 31 ராஜாக்கள், சின்ன சின்ன குறுநில மன்னர்கள், பெரிய பெரிய ராஜாக்கள், ராட்சத பிறவிகள், இவங்களை எல்லாம் யோசுவா தன்னுடைய தலைமையிலே, கர்த்தர் அவரோடு இருந்தார். எரிகோ கோட்டை அது துதியினாலே உடைக்கப்பட்டு அது நிர்மூலமானது யோசுவாவினுடைய தலைமையிலே. அந்த 3 வார்த்தையும், கர்த்தர் அவரோடு இருந்தார், அவரை கைவிடவில்லை, அவரை விட்டு விலகவில்லை. யோசுவா பூரண வயதிலே அவன் மரிக்கிறான். கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம், ரெண்டும் யோசுவாவினுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. இதற்கு முன்னடையாளமாகத்தான் மோசேயை அவர் ரெஃபர் பண்றார். தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் ரெண்டும் ஒரே போல தெரிந்தாலும் ஸ்லைட் வித்தியாசம் இருக்கு. தேவ திட்டம் என்பது நீங்களும் நானும், ஆண்டவரே என்னை குறித்து திட்டம் என்ன கேட்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி உலக தோற்றத்திற்கு முன்னே ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டம், ஒரு பிளான், சரியா? இந்த கட்டிடம், இந்த தேவாலயம், இதை குறித்த ப்ளூ பிரிண்ட், ஒரு திட்டம் ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். சரிங்களா? நீங்களும் நானும் கேட்காமலே அந்த திட்டம் தான் இந்த திருச்சபை. இந்த திருச்சபை நீங்களும் நானும் தேடி வந்ததல்ல. நான் இந்த சபையிலே ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பி எண்ணி வந்ததல்ல. நான் போகணும்னு விரும்பினதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் கோம்தி நகர், அதில் மிஷனரியா போகணும்னு. ஆனால் கர்த்தர் அவருடைய திட்டத்தின்படி இங்கே கொண்டு வந்தார். நீங்களும் அப்படிதான். நீங்க யாரும் ட்ரினிட்டி ஏஜி சபை இங்கே
வரும் அல்லது இருக்கும் அப்படின்னு வந்து கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார். இது தேவ திட்டம். ஆல்ரெடி நீங்களும் நானும் கேட்காமலே கர்த்தர் நமக்கென்று ஒரு குடும்பம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற அந்த ப்ரீ டெஸ்டைன்டு, ப்ரீ பிளான்டு காரியங்கள், இவைகளெல்லாம் நாம கேட்காமலே செய்கிறார். மோசே அப்படிதான். ஆண்டவர் சித்தம் வச்சிருந்தார், ஒரு திட்டம் வச்சிருந்தார். என்ன திட்டம்? இஸ்ரேல் ஜனங்களை மீட்கணும். தேவ திட்டம். மோசே பிறக்காதுக்கு முன்பாகவே அந்த சூழ்நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் அப்படியே கொண்டு வந்தார். அப்படிதான் மோசையை வழி நடத்தினார். யோசுவாட்ட சொல்றார், நான் மோசையோட எப்படி இருந்தனோ அது போல தேவ திட்டம். யோசுவாவே, உன்னை குறித்து ஒரு திட்டம் எனக்கு ஏற்கனவே இருக்குப்பா. இரண்டாவது சித்தம், வில், பிளான் அண்ட் வில். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருந்த நாட்கள்ல கர்த்தர் சந்திக்கிற போது கேட்கிறார், சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஒரே வார்த்தை தான். பவுல் என்ன கேட்கிறாரு? ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறாரு? வாய்க்குள்ளேயே முணங்காதீங்க, சொல்லுங்க. நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய பிளான் பண்றீங்க? உங்க திட்டம் என்ன? அப்படி கேட்கல. என்ன கேட்கிறாரு? நான் என்ன சித்தம் செய்ய, வில், சித்தம். ஆண்டவரே, என்னை குறித்த திட்டம், நான் இஸ்ரவேலுக்கு, பிரஜாதிய மக்களுக்கு நற்செய்தி சொல்லும்படியான பாத்திரமாக இவரை தெரிந்து கொண்டேன். பவுலை பத்தி ஆண்டவர் சொல்றார். அதான் ஆண்டவருடைய திட்டம். இப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரே கேட்கிறார் இல்லையா? ஆண்டவர் உடனடியாக சொல்றார், நீ எழும்பி எங்க போ. சரிங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வாழ்வில், நம்முடைய வாழ்க்கையில தேவ திட்டம் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு அவருடைய சித்தத்தின்படி, அதனால ஆண்டவர் சொல்ல, என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே. நாம கேட்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்ன செய், உம் சித்தம் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படித்தானே ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் அவர் சிங்காசனத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்டார். அருமையானவர்களே, காரியங்களை குறித்து இன்னும் நல்ல விளக்கமாக வர்ற நாட்கள்ல நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இந்த 3 காரியத்தை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. 40 ஆண்டு காலம் யோசுவா தலைவனுக்கு கீழ்ப்படிந்து நிறைய சாக்ரிஃபைஸ், நிறைய காரியங்களை நம்ம யோசுவானுடைய வாழ்க்கை படிக்கும். தலைவனிடத்திலிருந்து அவன் கற்றுக்கொண்டான். ஒருவனும் எதிர்த்து 6 ஆண்டுகள்ல, வித்தின் 6 years, மோசே கூட 40 ஆண்டு காலம் பிரயாசப்பட்டார் இந்த ஜனங்களோட. ஆனால் வெறும் 6 வருஷங்கள்ல இந்த யோசுவா அரும்பெரும் காரியங்களை 31 ராஜாக்களை ஜெயிச்சாரு, 7 ஜாதிகளை துரத்தினார். கர்த்தரால் பராக்கிரமுள்ள இந்த மைட்டி மேன் ஜாஷுவா, யெகோவா என் பலன், யெகோவா என் ரட்சிப்பு என்று சொல்லத்தக்க அந்த பேர் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த ஆண்டுல, இந்த மாதத்துல, குறிப்பா அந்த 10வது மாதத்துல இந்த ஜாஷுவா அப்படிங்கிற அந்த பெயரை நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு பைபிள் கேரக்டர் அப்படி வைக்கணும், என்னவா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு புது தொழிலா இருக்கட்டும், ஒரு புது ஒரு முயற்சியா இருக்கட்டும், ஜாஷுவா இந்த பேரை நீங்க சில வருடங்களுக்கு முன்பாக டேவிட் அந்த வாக்குத்தத்தம் சொன்னோம். கர்த்தர் ஒரு குடும்பத்தில் இந்த டேவிட்ங்கிற பேரை அவங்க வைத்தார். கிதியோன் இந்த வாக்குத்தத்தம் அதன்படியே அந்த பெற்றோர் குழந்தைக்கு கிதியோன் அப்படிங்கிற பேர் வச்சான். ஏதோ நான் சொன்னதுனால அல்ல, ஆனால் தேவன் இந்த காரியங்களை வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், நிறைவேற்ற அந்த 3 ஆசீர்வாதம் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை.
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. காரியங்களின்படி தேவன் நம்மை நடத்துவாராக. இந்த டைடிங்ஸ், அதாவது நம்முடைய சபையினுடைய வாக்குத்தத்தம், இந்த மாதத்திலே நடைபெறுகிற ஆராதனை ஒழுங்குகள், கூட்டங்கள், சிறப்பு கூட்டங்கள், பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்கள் கம்ப்ளீட்டா அப்படி செய்ய முடியவில்லை. ஏன்னா இந்த தகவல்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டது. அதனால இப்போ ரீசண்டா சில குடும்பங்கள் அப்படியெல்லாம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், வர்ற நாட்களில் நீங்களும் கொடுக்கலாம், உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், இவைகளெல்லாம். ஸோ ஆகவே இவைகளை நாம் செய்வோம். கடந்த நாட்களில் நடந்த ஊழியங்களுடைய சில ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் இருக்கும். அவை ஒவ்வொருவரும் குடும்பத்திற்கு ஒன்று நீங்கள் இதை எடுத்து செல்லலாம். நமக்கு அதிலேயே வாக்குத்தத்தம், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமும் போடப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஃபாலோ பண்ணிக்குவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் இந்த மாதத்திலே காண்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பிறந்த நாள், திருமண நாள் சபை மக்கள் எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் தான். சில குடும்பங்கள் இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் இல்லைங்களா? குறிப்பா சிஸ்டர் தேன்மொழி, உங்களுடைய கணவர் கடந்த திங்கட்கிழமை முந்தா நாள் அதிகாலை 2 மணி அளவில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அண்ணனுடைய அடக்க ஆராதனை திங்கட்கிழமை நடந்தது. அவங்க வீட்டில் இன்றைக்கு மாலை 6 மணிக்கு ஸ்தோத்திர ஜெப கூட்டம் நடைபெறுகிறது. தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. வந்து பங்கெடுங்கள். 125C HIG காலனி, அண்ணா நகர், அவங்களுடைய வீடு அனைவருக்கு தெரியும். ஒருவேளை யாரும் தெரியாதவர்கள் இருந்தால் நீங்கள் இந்த விலாசத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு தகவல்களும் வரும். நீங்கள் வந்து பங்கேற்க உங்களை அன்போடு. சரியா 6 மணிக்கு ஆரம்பிக்கும். தயவாக கொஞ்சம் ஏழியராக வந்துட்டீங்கன்னா இந்த சாட்சிகள், சில பாடல்கள் அப்படியெல்லாம் எப்போதும் கூட்டங்கள் அறிவிக்கப்படும் போது இந்த சரியான நேரத்திற்கு வந்து பங்கேற்க பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல, ராஜம்மா வில்லாபுரத்துலேருந்து வருவாங்க இல்லையா, ராஜம்மா அவங்களுடைய கணவரும் கடந்த புதன்கிழமை, போன புதன்கிழமை அவர்களும் மரித்திருக்கிறார்கள். ராஜம்மா அவங்களுக்காகவும் அவங்களுடைய மகன் வெங்கடேஷ், அவங்க பேத்தி பிளஸ்ஸி, இந்த 3 பேரும் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் நம்முடைய சபையில். அந்த குடும்பத்திற்கு இப்போ வர்ற சண்டே வருவாங்க. ஏன்னா நம்மள சிலர் தான் அந்த காரியத்தை நமக்கு அறிவிப்பு கொடுத்தார்கள். சிலர் தான் அங்கே போய் சந்திக்க முடிந்தது. மற்றவர்கள் வர்ற ஞாயிற்றுக்கிழமை ராஜம்மா வருவாங்க. நம்முடைய ஆறுதலையும் அவர்களுக்கு நாம் தெரிவிப்போம். இன்னைக்கு மாலை தேன்மொழி சிஸ்டர் அவங்க வீட்டில் அந்த துக்க நிவர்த்தி கூட்டம் நடைபெறுகிறது. சில சுகவீனமாக இருக்கிறாங்க. நம்ம தேவபாக்கியம்மா, அப்புறம் கிருபாவதி அம்மா, அவங்களெல்லாம், தாமஸ் அங்கிள், வயது முதிர்ந்தவர்கள், அவங்களெல்லாம் கொஞ்சம் சுகவீனமாக இருக்கிறாங்க. நல்ல பரிபூர்ண சுகத்தை தரும்படி தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். உங்களால் அவர்களை சந்திக்க கூடுமானால் போய் சந்திக்கவும் நீங்கள் பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிஸ்டர் ரேச்சல் அவங்கள்ட்ட நீங்கள் விசாரிக்கலாம். அவருடைய ஆரோக்கியத்தை கொடுத்து காலவாசலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. 1 or 2 days வந்துடுவாங்களா சிஸ்டர்? டிஸ்சார்ஜ் இன்னும் சொல்லலை. சரி சரி. ஸ்கேனு மற்ற அதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய ஜெபங்கள் இவைகளை தொடர்ந்து நாம் செய்வோம். அடுத்து மிகப்பெரிய குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் 2 நாட்கள்
சிறப்பு கூட்டம். பாஸ்டர் சர்க்குணம் அவர்கள் வருகிறார்கள். அல்லேலூயா. சார், இந்த மாசத்துல சரிங்களா, ஒரு வார நாள்ல மண்டே டியூஸ்டே ஈவினிங் மட்டும் நமக்கு நடக்கிறது. திங்கள் செவ்வாய் 13, 14 ஈவினிங் மட்டும்தான். ஆகவே முன்கூட்டியே அறிவிக்கிறோம், பிளான் பண்ணிக்கோங்க. 13, 14 திங்கள் செவ்வாய் நமக்கு பாஸ்டர் சர்க்குணம் அவர்களுடைய சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது. திருவசன திருவிழா. சரிங்களா? 15ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை ஒரு 15 நாட்கள் அமெரிக்க தேசத்திற்கு ஊழியத்திற்காக நான் பிரயாணமாகிறேன். இதற்காக அதிகமாய் ஜெபியுங்கள். இங்கே சபையிலே நடைபெறுகிற ஆராதனைகள் இவைகளெல்லாம் எந்த குளறுபடி இல்லாமல் ஊழியர்களை, ஆராதனை நடத்துகிறவர்கள், மற்ற இந்த காரியங்களை செய்கிறவங்க எல்லாரும் நாம உண்மை உத்தவமாய் இந்த காரியங்களை செய்வோம். ஆண்டவர் கிருபையாய் நம்மளை நடத்துவார். சரிங்களா? ஆகவே தம்பிமார், சரிங்களா, சந்தோஷ், ஜாபேஸ், ஜோர்டன், இவங்க மட்டுமல்ல, பெரியவர்களும் ஆராதனைகளில் நடத்துகிறவங்க, மற்ற எல்லாம் சிறப்பு காரியங்கள்லாம் செய்கிறவங்க, நீங்கள் தயவாய், நான் இல்லாத நேரங்களிலே தான் நல்ல நீங்கள் செய்கிறீங்க. கண்டிப்பாக தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலனை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. நான் போவது நிச்சயமாகவே அது நம்முடைய சபைக்கும் குடும்பங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். என்னோடு கூட உங்களோடு தொடர்பில் இருப்பேன். உங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுவேன். எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாருடைய காரியங்களிலும் அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம் பண்ணுவோம். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது இரக்கத்தின் சிகரம். பரவசம் அடைவே பரவசம் அடைவே. எனது தலைவன் ஏசுராஜன் மாது சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியில் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியில் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே. எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின்தொடர்வே.
பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல். இந்த மாதம் முழுசும் ஆண்டவர் அப்படி நடத்துவார். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் ஏசுராஜன் ஆடு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் ஆடு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? ஆண்கள் ஐக்கிய கூடுகை. ஒரு 15 பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேலே வந்தாலும் உங்களுக்கும் சேர்த்து பண்ணுவோம். யாரெல்லாம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? காலையில் 8 மணிக்கு. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீ. சரிங்களா? நம்ம வேன் ஆயத்தப்படுத்துகிறோம். அதில் போய் பங்கேற்கிறவர்கள் அந்த கூட்ட நேரம் முழுவதும் கூட்டத்தில் இருங்க. சரிங்களா? பல ஸ்டால்கள் அங்கெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்வையிடலாம் லஞ்ச் பிரேக்கில், மற்ற டைமில். ஆனால் இந்த கூட்டத்தினுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு இங்கே வந்து அதை செயல்படுத்த உங்களை எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே வழக்கம் போல் நம்ம கவனத்தை அங்கங்கே சிதறவிட வேண்டாம். 5 மணி வரைக்கும் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி வர்றதுன்னா கூட வந்துடலாம். அதனால் அந்த முடிவு பரியந்தம் அதனால் நம்ம பணம் கொடுத்து நம்ம இருக்கிறோம். தயவாக காலையில் 8 மணிக்கு நீங்கள் வீட்டில் காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. ஏன்னா காலை சாப்பாடு அங்கே ஏதோ 50 ரூபாய் ஏதோ கொடுக்கணும், கூட்டமாக இருக்கும், நிறைய சிரமம். காலை சாப்பாடு நீங்கள் வீட்டில் சாப்பிட்டு வந்துடுங்க. 8 மணிக்கு சர்ச்சுக்கு வாங்க. ஏன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் ட்ராவல் பண்ண. கேம்ப் சைட் எபினேசர் நாளைக்கு நீங்கள் போக முடியுமா? லீவு இருக்கா? ட்ரை பண்ணுங்கள். லீவாக இருந்தால் கண்டிப்பாக நிச்சயங்க வந்துடுங்க. மற்ற எல்லாரும் நியூட்டன் பிரதர் உங்களுக்கு லீவா? லீவ் இல்லைன்னா சரி. இருக்கிற எல்லாரும் தயவாய் சுரேஷ் பண்ணையா சார் போயிடுவீங்களா? வெரி குட் சார். கடந்த வருஷத்திலே நிறைய பேர் நம்ம போய் பங்கெடுத்தோம். ஸோ இந்த வருஷத்துலேயும் அங்கே போய் அந்த செய்திகள்லாம் குறிப்பெடுங்க. வந்து நான் பார்க்குறேன். சரியா? சரி. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 11ஆம் தேதி அடுத்த வாரம் சனிக்கிழமை பெண்கள் மற்றும் பிள்ளைகளுக்கான முகாம் இருக்கிறது. லைட் ஹவுஸ் ஏஜியில் பெண்களுக்கும் பிள்ளைகளுக்குமானது. கடந்த நாட்களில் ஒரு 17 பேர் பைபிள் எக்ஸாம்லாம் எழுதியிருக்கிறீங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் இருக்கிறது. ஸோ அதற்கான பரிசுகள் எல்லாம் அந்த நாளிலே கொடுக்கப்படும். ஸோ ஆகவே அந்த 11, 12 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள், 13, 14 பாஸ்டர் சர்க்குணம் அவர்களுடைய சிறப்பு கூட்டம் மாலையில் மட்டும். சரியா? ஸோ இவைகளெல்லாம் இதில் டீட்டெயில்டாக இருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் கடைபிடிப்போம். பைபிள் ஸ்டடி நமக்கு 3வது வாரம் பாஸ்டர் பொன்ராஜ் மேலூர் அவங்க நமக்கு காலை 2 ஆராதனைகளில் செய்தி கொடுப்பாங்க. 4வது வாரம் 26ஆம் தேதி தமிழ்நாடு பைபிள் காலேஜிலேருந்து பாஸ்டர் ஸ்டீஃபன் ராஜா அவர்கள் நமக்கு செய்தி கொடுக்க வர்றாங்க. அதெல்லாம் ஏற்கனவே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஆகவே குறிப்பாக சகோதரர்கள் ஆண்கள், நீங்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் சபையில் இதுவரைக்கும் எப்படி காரியங்கள்லாம் நீங்கள் நடத்துனீங்களோ அதுபோல் காரியங்கள், ஜெபிக்கிறவர்கள் தாய்மார்கள் ஜெப நேரங்களிலே நாம் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம்லாமா? கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 10வது மாதம் ஆண்டவர் ஆமென் இதுவரை நம்மை நடத்தினவர், இனிமேலும் நடத்த அவர் போதுமானவர். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகள், தருணங்களை நெவர் மிஸ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமென். நாளைக்கு நீங்கள் ஆண்கள் ஐக்கியம் போயிட்டு வந்த உடனே 6 மணிக்கு பொடசப்பட்டி
ஊழியம் இருக்கிறது. ஸோ ஆகவே சரியாக 6 மணிக்குள்ளே நீங்கள் எல்லாரும் வேனில் திரும்பி வந்துவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சபையை ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். கர்த்தர் அற்புதமான கிரியைகளை ஆண்டவர் செய்வார். இன்னும் இந்த வர்ற நாட்களில் இன்னும் அநேக காரியங்களை நான் அறிவிப்பேன். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 10வது மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீருடைய தயவுள்ள கரம் இந்த நாளிலே, இந்த 10வது மாதத்தின் முதல் நாளில் எங்களை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்ததற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள், திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ கிருபையும் தயவும் காருண்யமும் எங்கள் யாவரோடும் இருந்து மகிமையாய் நடத்தி வந்தீர். இந்த புதிய மாதத்தை, குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தெய்வ பிள்ளைகளை, குடும்பங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஆண்டவரே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் திருச்சபை மக்கள், விசுவாச குடும்பத்தினர், வெளியூர்கள், வெளிநாடுகளில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆம் என்றும் ஆமென்றும் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், குடும்பங்களை ஆசீர்வதி. இந்த ஜெப நேரத்திற்கு வர தடைப்பட்ட மக்கள் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறோம். சுகவீனம் உள்ள மக்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். தேவாக்கி அம்மாவுக்காக, கிருபாவதி அம்மாவுக்காக, ஆண்டவரை தாமஸ் அங்கிளுக்காக, ஜெயராஜ் சாருக்காக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் உடைய பிள்ளைகளை நிலை நிறுத்துங்க, சபையிலே சாட்சியாய் கொண்டு வாங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, இன்றைக்கு மாலையில் சகோதரி தேன்மொழி அவங்க வீட்டில் நடக்கிற இந்த கூட்டம், துக்க நிவர்த்தி கூட்டம், ஸ்தோத்திர ஜெப கூட்டம் ஆசீர்வதிங்க. எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே, அழுகிறவுடனே கூட அழுங்கள் என்று, சந்தோஷப்படுகிறவுடனே கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னீங்களே. எங்கள் வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, உங்களுடைய தாய்மார்களை உங்களுடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குவீராக. வழி நடத்தும். தீமைகள், பொல்லாப்புக்கள் கர்த்தாவே, எல்லா விதமான வசை சொற்கள், வன்கண்கள், வஞ்சகங்கள், வழிப்பறிகள், வலிவி போகுதல், வியாதிகள், விபத்துக்கள், விபரீதங்கள், விரோதங்கள், விக்கினங்கள், விலகிச் செல்லுதல், விழுந்து போகுதல், விஷப்பூச்சிகள், விஷமிகள், வீண் செலவுகள், வீண் சிந்தனைகள், வீண் வார்த்தைகள், விக்கிரகாராதனைகள், வைராக்கியங்கள், வேதனைகள், வாதைகள், வாக்குவாதங்களுக்கு விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி மது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்தருளும். ஆண்டவர், வல்லமையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டும். நாமம் மகிமைப்படட்டும். கனம், துதி, மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.